ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரீசெண்டா சென்னையில் உள்ள பாடி சரணா ஸ்டோருக்கு வந்து போயிருந்தேன். அங்க வந்துட்டு கொஞ்சம் வந்து ஆர்ட் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எல்லாமே தான் வந்து இந்த வீடியோல உங்ககிட்ட வந்து காட்ட போறேன். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்னென்ன ஆர்ட் மெட்டீரியல் வாங்கியிருக்கேன் அப்படின்றது எல்லாமே வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வந்து இந்த வீடியோ ஃபுல்லா வந்து பாருங்க. ஓகே, இந்த கவர்ல நிறைய வாங்கல, கொஞ்சம் தான் இருக்கு. எல்லாமே வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன், ஒன்னொன்னா எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஷார்ப்னர். ஓகேவா, இந்த ஷார்ப்னர் வந்துட்டு தெரியும் நினைக்கிறேன். ஷார்ப்னர் வந்து சீவணும் அப்படின்னா அந்த டஸ்ட் எல்லாமே வந்து இதுக்குள்ளேயே வந்து விழுந்துரும். ஸோ இது வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு, ஸோ அதனால வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து இது வந்து ஒரு ஸ்மைலி நோட்டு. இது வந்து நம்ம எங்கேயாவது டிராவலிங்ல போயிட்டு இருந்தோம், அதாவது டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா சின்ன சின்ன டிராயிங்லாம் தோன்றப்போ வந்து இதுல வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ அதுவும் வந்து நான் உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டா ஒரு வீடியோ வந்து நான் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து போடுறேன், பாருங்க. அப்புறம் என்ன, அப்புறம் வந்து முக்கியமா வந்துட்டு எனக்கு இந்த கலர் பென்சில்ஸ் இது எல்லாமே வந்துட்டு எல்லாமே ஒன்னா மிக்ஸ் பண்ணி தான் வச்சிருப்பேன். ஸோ அதெல்லாம் தனித்தனியா பிடிச்சு வைக்கிறதுக்காக பவுச் வந்து வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சின்ன சின்ன பவுச். இது வந்து 14 ரூபி தான், அதனால வந்து ஒரு 3 வாங்கிக்கிட்டேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும் தனித்தனியா வைக்கிறதுக்காக. அப்புறம் வந்து இனிமே நம்ம வந்து கொஞ்சம் பென்சில் டிராயிங் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம வந்து கலர் பென்சில் டிராயிங்கும் வந்து நம்ம ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம புதுசா வந்துட்டு பெயிண்டிங் வந்து கத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் கலர்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு வாட்டர் கலர் வந்து வாங்கியிருந்தேன், 24 ஷேடோஸ்ல இருக்க மாதிரி. அப்புறம் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பிரஷஸ் வந்து பெரிய பிராண்டட் பிரஷஸ்லாம் வாங்கல, ஜஸ்ட் லோக்கல் பிரஷஸ் தான் அங்கேயே இருந்தது. இதுதான் வாங்கியிருக்கேன். இப்போதைக்கு இதை வச்சு வந்து பெயிண்டிங்லாம் வந்து ட்ரை பண்றோம். ஸோ இது வந்து வாட்டர் பெயிண்டிங் பண்ணணும். இதுக்காக ஒரு 300 GSMல வந்துட்டு ஒரு புக் மார்க் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். ஓகே, அதுதான் இது. ஸோ இதுல வந்துட்டு இனிமே நம்ம இதுல வந்துட்டு எவ்வளவு ஷீட் இருக்கு, 24 ஷீட் இருக்கு. இது 24 ஷீட்டுமே வந்துட்டு நம்ம வாட்டர் கலர் தான் வந்து பண்ண போறோம். ஓகே கைஸ், இனிமே புக் மார்க்ல வந்து வாட்டர் பெயிண்டிங் வச்சு ஒரு டிஃப்ரெண்டா ஒரு சிம்பிள் பெயிண்டிங்லாம் வந்து பண்ணி அது வந்து நான் உங்களுக்கு தனியா வந்து ஷார்ட்ஸ்லயோ லாங் வீடியோஸ்லயோ வந்துட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். அதுவும் பாருங்க. பெயிண்டிங்லாம் வந்து எப்படி இருக்குன்னு வந்து முக்கியமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இவ்வளவுதான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ எல்லா மெட்டீரியல்ஸும் வந்து காமிச்சிட்டேன். ஓகே கைஸ், நான் வந்து அதிகமா எந்த மெட்டீரியல்ஸும் வாங்கல, கொஞ்சமா தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து இனிமே வந்து வாட்டர் பெயிண்டிங்கும் வந்துட்டு நம்ம கண்டென்ட்டா வந்து போட போறோம். அது இல்லாம வந்து இந்த ஸ்மைலி நோட்ல வந்துட்டு ஜஸ்ட் டிராவல் பண்ணக்குள்ள ஒரு குட்டி டிராயிங்ஸ்லாம் வந்து பண்ணி போட போறோம். அதுக்கும் வந்து உங்க சப்போர்ட் வந்து கொடுங்க. இதுலயே வந்து என்னென்ன டிராயிங்லாம், சிம்பிள் டிராயிங்காலும் சரி பெயிண்டிங்கா இருந்தாலும் சரி, என்ன டிராயிங் பண்ணலாம் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இது ரெண்டுமே வந்து நான் புதுசா வந்து ட்ரை பண்ண போறேன். முக்கியமா பெயிண்டிங் நல்லா பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நான் வந்து இனிமே பெயிண்டிங் கத்துக்க போறேன். ஓகே காய்ஸ், நான் வாங்கின எல்லா மெட்டீரியலும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இதுக்கு மேல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.